வணக்கம். செல்லம் டைரிஸ்ல உங்க கூட ஒரு கதையை பகிர்ந்துக்கலான்னு யோசிக்கிறேன். சண்டேயா இருக்கிறதுனால அப்படி லெஷர்லியா கதை படிக்கிறது ஏர்லியர் என்னோட பழக்கமா இருந்தது. இப்ப நான் அந்த கதையை உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இது நான் எழுதின கதை தான். அதிசயம் நடந்தது. நளினி, ராஜு இவா 2 பேரும் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கினார்கள். இவர்கள் இருவருக்குமே பல நாட்களாக வட இந்திய பயணம் போக கொள்ளை ஆசை. இவர்களுடைய இளமை காலம் முதல் மத்தியம காலம் வரை பணம் சம்பாதிக்கிறதும் பிள்ளைகளை வளர்க்கறதுக்குமே நேரம் போய்விட்டது. குடும்ப சுமை. திருப்பதி போவதில் தொடங்கி அனைத்திற்கும் உண்டியலில் காசு சேர்ப்பதும், மாச கடைசியில உண்டியலை உடைச்சு அந்த பணத்தை எல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் அது இதுன்னு செலவு செய்யறதுமே வழக்கமா இருந்தது. மிடில் கிளாஸ் பிரச்சனை. பாவம், தலைவாசல் தாண்டுவது கூட அவர்களுக்கு அவ்வளவு கஷ்டம். தற்போது குழந்தைகள் தலையெடுத்து விட்டார்கள். மது, சுகன்யா அவர்களின் 2 குழந்தைகளும் திருமணம் முடிந்து அவர்களது பேரக்குழந்தை அக்ஷய்க்கும் 7 வயது ஆகிவிட்டது. பெண்கள் ஜனா, கிருத்திகா இரட்டையர்கள். அண்ணன் தம்பியை திருமணம் புரிந்து ஒரே குடும்பத்தில் சிறப்பாக வாழ துவங்கி அவர்களுக்கும் குழந்தைகள் உள்ளனர். மிக யோசித்து பின்னர் மதுவிடம், நாங்கள் இருவரும் வட இந்திய யாத்திரை செல்ல உள்ளோம். சுகன்யாவை சில நாள் லீவ் எடுத்து குழந்தைகளுடன் இருக்க சொல் என்று கேட்டார்கள். அது எப்படி முடியும்? இப்ப இயர் எண்ட் ஆடிட்டிங் அது இது என்று சொல்லி அடுத்த முறை போகலாம் என்று கூறிவிட்டான் மது. இப்ப வேண்டிய பணம் இருக்கு, ஆனா தலைவாசல் கூட தாண்ட முடியவில்லை. பேர பிள்ளைகளின் பொறுப்பு நளினி, ராஜுவிற்கு. முதியவர்கள் பாவம், மிக ஏமாற்றம். பெண்களிடம் சில நாள் மதுவின் மகனை பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள், ஏன் அன்னைக்கு ஒரு 10 நாள் லீவ் எடுக்க முடியாதா? அக்ஷய் பிறந்ததிலேருந்து இப்ப வரைக்கும் நீங்க எங்கேயாவது போறேளா வரேளா? ரொம்ப மோசம் என்று ஜனா கூறினாள். ஒரு வழியாக என்ன தோன்றியதோ, கிருத்திகா, நான் ஒரு யோசனை சொல்கிறேன். 15 நாள்லாம் லீவ் எடுக்க முடியாது. நீங்க 2 பேரும் போயிட்டு வர்றதுக்கு ஃப்ளைட்ல போனா 10 நாள் போரும் என்று பெரிய மனது வைத்து செல்வதற்கு அனுமதியும் தந்து ஒரு வழியாக நளினி, ராஜுவின் ஆன்மீக பயணம் மிக எதிர்பார்ப்பு, ஆவல், ஆனந்தமுடன் தான் ஆரம்பித்தது. ஆனால் முதல் 3 நாட்கள் மிக அழகாக ரிஷிகேஷ், ஹரித்வார், மானசாதேவி என்று அற்புதமாக சென்றது. 4ஆம் நாள் கேதார்நாத் செல்ல பஸ் விட்டு இறங்கும் பொழுதே கிளாஸ் துண்டோ ஏதோ நளினியுடைய காலில் குத்தி முதல் தடங்கள் ஆரம்பித்தது. அச்சிச்சோ, பல முயற்சிக்கு பிறகு இந்த வட இந்திய யாத்திரை செல்கிறோம், இப்படி ஆயிற்றே என்று கவலைப்பட்டு ஒரு வழியாக டின்ச்சர், ஆயின்மெண்ட் அது இது என்று போட்டு யாத்திரையை தொடர்ந்து யமுனோத்ரி, கங்கோத்ரி என முடித்து கிளம்பினார்கள். மது கிளம்பும் பொழுது மதுவிடமிருந்து போன், உன் பேரனுக்கு ஒரே ஜுரம், உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் அனுப்புறேன், பிரயாணச்செல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உடனே இங்கே வா, உனக்கு பேர முக்கியமா பக்தி சுற்றுலா முக்கியமா என்று பீதி கிளப்பினான் மகன். உடனே பெண்ணிற்கு போன் செய்து அழுதபடி கேட்ட பொழுது, அம்மா, எவ்வளவு நாள் இந்த ட்ரிப்புக்கு காத்துன்னு இருக்க, நீ பாட்டு கண்டினியூ பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம் என்று கிருத்திகா தைரியம் தந்து மனதை குளிர்வித்தாள். அப்பாடா என்று கேதார்நாத் நோக்கி பயணித்து சங்கர் பகவான் கேதார் தரிசனம் தந்து மகிழ்வித்தார் நளினி, ராஜுவை. அடுத்ததாக பத்ரிநாத் பயணம் துவங்கும் பொழுது லேண்ட்ஸ்லைடு என்று மிகப்பெரிய தடங்கள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 6 மணி நேர காத்திருப்பு. மீண்டும் மனசு துவண்டது. நமக்கு பத்ரி விஷாலின் தரிசனம் கிடைக்குமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பல தடைகளை தாண்டி வந்தோமே என்று பத்ரி நாராயணனை வேண்டியபடியே இருந்தார்கள். ஒரு வழியாக பத்ரிக்கு பணிக்கர் பஸ் கிளம்பியது. பத்ரிநாத் வந்து சேர்ந்தனர். இரவு ரூமுக்கு வந்து உணவு உண்டு படுத்தனர். ஆனால் திடீரென இரவு 11:30 மணி அளவில் ராஜுவிற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மிக அவதிப்பட ஆரம்பித்து பக்கத்து ரூமில் உள்ளவர்களை மிக பயந்து போன நளினி எழுப்பி அழ ஆரம்பித்து விட்டாள். பத்ரி விஷாலை தரிசிக்க முடியாது என்று தோன்றிவிட்டது. இந்த சூழ்நிலையில் ராஜு பத்ரியில் பிரம்ம கபாலத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து பிண்டம் வைக்க யோசித்திருந்தார். அப்பொழுது எதிர்பாராத நேரத்தில் கேதார்நாத்தில் இவர்களோடு தங்கிய
ராம்பூரில் மற்றொரு டிராவல்ஸில் வந்த சதீஷ் என்ற டாக்டரும் இங்கு வந்ததாக கூறியபடி நளினியிடம் விவரம் கேட்டு இவர்கள் தங்கியுள்ள ரூமுக்கு வந்து ராஜுவை பார்த்தார். ஒன்றும் பயம் வேண்டாம் என்று கூறி கால் பாதம் முதல் உள்ளங்கள் கை வரை நன்கு தேய்த்து பின்னர் பார்த்த பொழுது, இங்கே பாருங்கள், இந்த ஜன்னல் கதவு பாதி திறந்தபடி உள்ளது. அதன் அருகில் தலை வைத்து படுத்ததால் குளிரில் இந்த மூச்சு திணறல், வேறொன்றுமே இல்லை என்று கூறி மாத்திரை தந்து சூடாக ஒரு டீ வரவழைத்து தந்தார். அதன் பின் ராஜுவின் உடலில் மிகப்பெரிய முன்னேற்றம். உடன் வந்த அனைவரும் பத்ரி விஷால் கி ஜெய் என்று பெரிய குரல் எழுப்பினார்கள். நளினியின் மனம் கூறியது, வந்த சதீஷ் வேறு யாரும் இல்லை, பத்ரி விஷாலேதான். மறுநாள் முதல் ஆளாக ராஜு தப்த குண்டத்தில் குளித்து முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து மீண்டும் குளித்து பத்ரி விஷாலை தரிசித்ததை சொல்லவும் வேண்டுமோ? பத்ரி விஷால் கி ஜெய். இந்த அதிசயம் நடந்தது ராஜு நளினி தம்பதிகளின் வாழ்வில்.